வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கோவக்காயும் பூக்களும் அறுவடை பண்ணியிருக்கோம். எப்போ வேணாலும் மழை பெய்யும் இனிமேல், ஏன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன தான் பெருக்கி விட்டாலும் தொட்டிக்கு அடியில் இருக்கிற இலை தலைகள்லாம் எல்லாம் குப்பையெல்லாம் சேர்ந்து காவால் போய் அடைச்சிக்கும். அதனால் எப்போ தொட்டியெல்லாம் கொஞ்சம் உயரமான ஸ்டாண்ட் இருந்தால் பரவாயில்ல. நம்ம கொட்டாங்குச்சியும் செங்கல் இது மாதிரி தான் வச்சுருக்கோம். அதே போல் மழை பெஞ்சதுன்னா தொட்டி எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா சில டைம் மழை தண்ணி தேங்கி மண்புழுக்கள்லாம் வெளியில் தொட்டியில் எப்பயும் தண்ணி தேங்காத மாதிரி பார்த்து. செடிகளுக்கு மழை நேரம் எந்த உரங்களும் கொடுக்காதீங்க. அதே போல் உரங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 2 நாள் கழித்து வெயில் அடிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கணும். நிறைய பூத்து குலுங்குச்சு செவர்லி, இதே நம்ம பறிச்சுக்கிட்டோம். அடுத்து சங்குப்பூ. சங்குப்பூவில் வெள்ளை கலர் சங்குப்பூ தான் இப்போதைக்கு நமக்கு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே காக்கட்டான் செடி, அதாவது ஜாதி மல்லி. இது ஒன்றும் ரொம்ப வாசனை இருக்காது, ஆனால் அதுலேயும் இப்போ நமக்கு நிறைய கொஞ்சம் பூக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுவும் நம்ம கொடி ஏற்றி விடணும். இந்த வாரத்தில் நம்ம புது வரவுன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கைன்னு சொல்லி ஒரு முருங்கை குச்சி வாங்கியிருக்கேன். இது ஏர் லேயர் முறையில் யூடியூபர் இயற்கை விவசாயி சுதாகர் கிருஷ்ணன் அவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். முருங்கை மரம் இல்லையா, அதனால் 18க்கு 18 பேக்கில் தான் வச்சுருக்கோம். இப்போ கோவக்காய் பார்க்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கோம். நல்ல கொடி பிடிச்சி நல்லா படர்ந்துட்டுருக்கு. இதில் 2 வகை கோவக்காய் இருக்குது. ஒன்று வரி கோவக்காய், இன்னொன்று மலேசியன் கோவக்காய். 2 கோவக்காயிலிருந்தும் நமக்கு நல்ல ஈல்டு எடுக்க முடியுது. ஒரு 3 செடி இருக்குது ஒரு தொட்டியில். அது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறதுனால அது பாட்டுக்கு கொடி போல் நல்லா படர்ந்து, அதே மாதிரி முதிர்ந்த இலைகள்லாம் நம்ம காய்ப்பு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வாட்டியும் அறுவடை பண்ண உடனே அந்த முதிர்ந்த இலைகள்லாம் நான் எடுத்துருவேன், ரிமூவ் பண்ணால் தான் நிறைய புதிய இலைகள்லாம் வர ஆரம்பிக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு படாமல் சில கோவக்காய்கள்லாம் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து போயிருக்கும். நல்லா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில கோவக்காய் பார்த்திங்கன்னா சில பூச்சிகள் அதை ஓட்ட போட்டு அதுவும் வேஸ்ட்டாக போகும். ஒரு 4-5 கோவக்காய் போல் வேஸ்ட்டாக போயிடுது. ஏன்னா நம்ம இப்போ எதுவுமே வேப்ப எண்ணெய் கரைசல், 3G கரைசல் எதுவுமே புளிச்ச மோர், மீன் அமிலம் இதெல்லாம் கொடுக்கும்போது அப்படியே நம்ம செடிகளுக்கும் தெளித்து விட்டு, இனிமேல் மழை நேரம் நம்ம பூச்சிகள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும். இன்றைக்கி இதுதான் நம்ம மாடித்தோட்டத்தோட அறுவடை.